ஹாய் காய்ஸ், டைம் வந்து இப்போ 6 o'clock ஆகுது. நான் வந்து இப்போ தான் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஷார்ட் அண்ட் எழுத உட்காந்துட்டேன். எனக்கு வந்து 7 o'clock கிளாஸ் இருக்குது, அப்புறம் 9:30 வந்து டெஸ்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ரொட்டீன் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் தான் ஃபஸ்ட்டு எழுதினேன். இந்த எக்ஸாமுக்கு வந்து ஷார்ட் அண்ட் எக்ஸாம் வந்து இந்த மாதிரி நோட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நோட் பேட் மாதிரி. ஸோ இப்போலேருந்தே இன்னும் 1 month தான் இருக்கிறதுனால இதில் ப்ராக்டிஸ் பண்ணால் எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்க, ஒரு நாள் மட்டும் ஏதோ ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு ஊருக்கு போனதுனால இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது. லைக் வெசல் வாஷ் பண்ணுறது, அப்புறம் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, நானே சமைச்சு சாப்பிட்ணும். ஸோ இது எல்லாமே கூட இன்றைக்கி நான் வந்து சேர்த்து சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து டீ போட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் அண்ட் டெஸ்ட்டு அதோட ஹோம்ஒர்க்கு எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதி சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கேன். 7 o'clock உள்ள கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எனக்கு டைம் வந்து 8 o'clock ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது படிக்கணும். 9 மணிக்கு டெஸ்ட் இருக்குது, அதை எழுதணும். இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரியோட மெயின்ஸ் டெஸ்ட் இருக்குது. இன்னும் 1 week, அதாவது நெக்ஸ்ட்டு மண்டே வந்து ஆப்ஷனல் டெஸ்ட்டில் இருக்குது. அது வந்து இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கில் உள்ள எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிருக்கு. லைக் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், ஃபெடரலிசம், இது மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து 1 week லக்ஷ்மிகாந்த் ஃபுல்லாக வந்து படித்து ரிவைஸ் பண்ணி வித் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸோடு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போகணும். டைம் வந்து இப்போ 12 ஆகுது. எனக்கு வந்து டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதான் என்னோட ஆன்சர் ஷீட்டு. மொத்தம் 10 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. 5 10 மார்க்கு, 5 15 மார்க்கு. நான் வந்து 7 கொஷின்ஸ் எழுதினேன். அப்புறம் 8 9 வந்து கொஞ்சம் தெரியல, 10 வந்து டைம் இல்லைன்னு விட்டுட்டேன். ஸோ இதான் நான் வந்து எழுதினேன் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் டெஸ்ட்டு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா கிளாஸ் டிஸ்கஷன் இருந்தது, அதுவும் முடிச்சிட்டேன். என்னோட வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நான் 11 o'clockலாம் டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிடுவேன். பட் இன்றைக்கி வந்து இந்த டெஸ்ட்டு டிஸ்கஷன்லாம் இருந்ததில்ல. டைம் 12:30 ஆகிடுச்சு. டைப் ரைட்டிங் கிளாஸே இன்னும் போகல. அதில் வேறு எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு இட்லி மாவு அரைச்சி வைப்பாப்பா, நாளைக்கு வந்து என்னோடய அக்கா அப்புறம் தங்கமயில், அதாவது அக்கா பொண்ணு எல்லாம் வராங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பாப்பாவுக்கு இட்லி வேணுன்றதுக்காக மாவு அரைச்சி வைக்க சொன்னாங்க. ஸோ அதுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டே வந்து எனக்கு மதியானம் சாப்பாடு செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. காலையில் டெஸ்ட் இருந்ததுனால வந்து அதுக்கு படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்ததுனால சாப்பிடல. ஒரு ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டேன். இப்போ வந்து மத்தியானம் லஞ்ச் சமைச்சிக்கிட்டே இந்த இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வந்து மற்ற ஸ்கெடியூலாம் வந்து பண்ணணும். ஸோ லெட்ஸ் டூ திஸ். மாவு அரைச்சிக்கிட்டே இருக்கு. இதுவும் கொஞ்சம் குக் ஆகிட்டு இருக்கு. அப்படி அரிசி மாவு மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன். இன்னும் உளுந்து வந்து இப்போதான் அரைச்சிட்டு இருக்கு. இது வந்து குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். மத்தியானம் சாப்பாடுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னும் மாவு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. அப்புறம் வந்து நான் மாவு அரைச்சதெல்லாம் கீழே ஃபுல்லாக மிஸ் ஆகிடுச்சு. சமைச்சது ஃபுல்லாக கிச்சனுக்கு மிஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து அங்கே இருந்த வெசல்ஸும் கழுவி வச்சுட்டேன். போய் சாப்பிட்டுட்டு படிக்கணும், அதான் வேலை. இப்போ டைம் வந்து கரெக்டாக 1:30 1:45 ஆகுது. நான் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டைப் ரைட்டிங் கிளாஸ் வந்திருக்கேன். திஸ் இஸ் மை மிஷன். டைப் ரைட்டிங் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்டேக்ஸ்லாம் கம்மி பண்ணி டைமும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வரேன். எக்ஸாமுக்குள்ளே நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு ஒரு 4 o'clock போல் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து டைம் 5 ஆகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷார்ட் ஹேண்ட் வந்து செகண்ட் பேப்பர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து இப்போ தான் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறமா நான் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பாலிட்டி அண்ட் ஜாகிரபி படிக்கணும் ஃபார் தி அப்கமிங் மெயின்ஸ் டெஸ்ட். ஸோ இப்போ வந்து இந்த பேசேஜ் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு இது முடிஞ்ச வரைக்கும் வந்து எவ்வளோ சீக்கிரம் இது மூலமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலிட்டி ஆர் ஜாகிரபி வந்து நம்ம படிக்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டடி செஷன்.
எனக்கு தெரியும் இந்த vlog வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும், அரௌண்ட் ஒரு 6 மினிட்ஸ் தான். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஹெக்டிக் டேவாக போச்சா, ஸோ வந்து நிறைய வீடியோ வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல நிறைய விஷயத்த. பட் வந்து ஆஸ் யூஷுவல் நான் பண்ண எல்லாமே வந்து நான் இதில் காட்டியிருக்கேன், ஷார்ட் அண்ட் யூபிஎஸ்சி இந்த மாதிரி. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.